Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இன்ஜினியரிங்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்ப்பீங்க. அதுக்காக நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் கிங் அப்படிங்கிற சேனலில் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எண்டு டேட், அதாவது எண்டு அப்படின்னா நாளையிலேருந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு என்னென்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 4:30க்கு நான் என்னாச்சு பார்த்தா எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து மார்னிங் 8 o'clock வந்து பப்ளிஷ் ஆகும். அதுக்கு முன்னாடி சில அப்டேட்ஸ் வந்துட்டாலும் சந்தோஷம் தான். இல்லை அப்டேட்ஸ் வந்து வரலை அப்படின்னா என்னென்ன அப்டேட்ஸ் வந்து இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜ் அப்படின்னா என்னென்னா புக்லெட். சரியா, அந்த புக்லெட்டை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா எந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேக்கன்சி லிஸ்ட்டு தனித்தனியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், டிசபிள் பர்சன், அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன், ஒகேஷனல் கவுன்சிலிங்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல். சரியா, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நமக்கு அதாவது வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை வச்சு நாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தா முக்கியமாக ரவுண்டு 1 வரக்கூடிய பசங்க வந்து சூப்பராக ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து 29ஆம் தேதி அடுத்த வாரம் நமக்கு வந்து திங்கட்கிழமை வந்து ஜென்ரலுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாளையிலேருந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வித் வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா, நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ரொம்ப கவனமாக இருங்க. 22ஆம் தேதியிலேருந்து காலையில் 8 மணிக்கு வரக்கூடிய வீடியோவை டெய்லியுமே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஏன்னா அன்னைக்கு கவுன்சிலிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை டெய்லி உங்களுக்கு நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச அதாவது அக்ரி கவுன்சிலிங்கில் நிறைய பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடந்துச்சு, எப்போ நம்ம இந்த ப்ராசஸை பண்ணணும், அந்த டேட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயங்களே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தா அந்த டேட்டு முடிஞ்சு யாராவது பசங்க சொன்ன பின்னாடி சார் இப்படி டேட்டு முடிஞ்சு சார் நாங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அக்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். சரியா, ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் தான். இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் உங்களுக்குரிய டேட்டை என்னாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நமக்கு புக்லெட் கிடச்சிடும், வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து கிடச்சிடும். சரியா, அதாவது இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே வெப்சைட்டை அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே அப்டேட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து 10 o'clock மேலே என்னாச்சு மேபி அப்டேட் ஆகலாம். இல்லை ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 o'clock மேலே நமக்கு வந்து மேபி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சோடனே அதாவது புக்லெட் கிடைச்சோடனே எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து எந்த கோர்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அதுதான் அஃபிஷியலாக கடைசியாக நம்ம கையில் இருக்க போகிற ஒரு ஆயுதம் அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.